டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. டிவிகே சைடுல 108 பேர் இருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும். ஸோ அந்த 10 எம்எல்ஏக்கள் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா எளிதாக விஜய் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, யார் அந்த 10 பேர்? எந்த கட்சியோடு விஜய் கூட்டணி வைக்க போறாரு? இது போஸ்ட் போல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சரி, விஜய் யாரை வந்து அப்ரோச் பண்ணலாம், இல்ல யாரை வந்து பேசலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப வெளியில என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த கட்சிகள்லாம் ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சு பேசிட்டு வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல பேசினாங்க. பேசின அத்தனை பேர்கிட்டையுமே விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை செய்தியாளர்கள் முன் வச்சாங்க. அந்த பேட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு காமனான விஷயத்த கவனிச்சா, யாருமே நான் விஜய்க்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டேங்க, எங்களுடைய கொள்கை அடிப்படையில பார்க்கும்போது விஜய் அரசியலை நாங்க ஆதரிக்க மாட்டோங்க அப்படின்லாம் யாரும் சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா, விஜய் முதல்ல எங்களுக்கு அழைப்பு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தே ஆர் ரெடி டு சப்போர்ட். ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனா நம்மளே போயிட்டு எப்படி ஆதரவு கொடுக்குது, முதல்ல அவர் கேட்கட்டோங்க, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இடதுசாரிகள் முதல்ல இருப்பது போல தெரியுது. சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், தலா 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த 2 கட்சிகளை சேர்ந்த மாநில செயலாளர்கள் பேசும்போதும், சிபிஎம் சண்முகமா இருக்கட்டும், இல்ல சிபிஐ வீரபாண்டியனா இருக்கட்டும், இருவருமே வந்து இன்னும் விஜயே அழைக்கல, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில தான் சொல்லியிருக்காங்களே தவிர, விஜய்க்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரல. அதற்கு அடுத்ததாக 2 இடங்களை வைத்திருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் பேசும்போதும் செய்தியாளர்கள் வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா, இல்ல கொடுப்பீங்களா, என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன தயக்கம் அப்படின்லாம் கேட்கும்போது, நீங்க யூகத்தின் அடிப்படையில கேள்வி கேட்குறீங்க, யூகத்தின் அடிப்படையிலே ஒரு பதில் எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. நாங்கள் போராட்ட களங்களில் இடதுசாரிகளோடு இணைந்து செயல்படுகிறோம், எனவே எதுவா இருந்தாலும் அவங்களோட தான் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்க போகிறார்களோ, தாவேகாவை ஆதரிப்பதுன்னு இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளும் அதே முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்றதுதான் திருமாவளவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 3 கட்சிகளை தவிர்த்து வேற எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணி விஷயத்துல அவங்க எடுக்க போற முடிவு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது, ஐயுஎம்எல் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி முதல் ஆளா விஜய்க்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. தொலைபேசியில வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம அதை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லையும் அதிகாரப்பூர்வமா அவரே அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். தேர்தல் நேரத்துல திமுக கூட்டணியை சேர்ந்த தலைவர்களோடு அவர் நேரடியாக மேடை ஏறுவதை தவிர்த்தார். முக்கியமா ஸ்டாலினும் அவரும் ஒரே மேடைக்கு வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னைக்கு வரையும் இருக்கு. தேர்தல் முடிந்த பிறகும் இதுவரையில் திமுக கூட்டணி பத்தியோ இல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லியோ ராகுல் காந்தி எந்த ஒரு கருத்தையும் வெளியிடல. அதே நேரத்துல தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, போன் பண்ணியே அவருக்கு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பதற்கு தயாராகி விட்டது போலதான் தெரியுது. காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, விஜய்க்கு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் தேவை. ஸோ இப்போ 10 பேர்ல வந்து 5 பேர் காங்கிரஸ் இருந்தே கிடைக்கிறாங்க அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய 5 இடங்களை சிபிஐ, சிபிஎம், விசிகா போன்ற கட்சிகளிடமிருந்து பெறலாம். திமுக கூட்டணியில் இருக்கிற மற்றொரு கட்சியான ஐயுஎம்எல்லும் கூட அந்த கூட்டணியில இணையலாம். இது வந்து 2 வகையில விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஒன்னு, அவர் ஆட்சி அமைக்கும் போது ஒரே அணியிலிருந்து இவங்க எல்லாம் வர்றதுனால, இவர்கள் எல்லாருமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வராங்க, ஒரு செக்யூலர் போர்சஸா இருக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சியை அமைக்கும் போது திமுக வந்து பிஜேபி பி டீம்னோ இல்ல பிஜேபி வந்து மறைமுகமா டிவிகேவை இயக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்க முடியாது. அதுக்கு செக் வைக்கலாம். அதனால இவர்களை வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல திமுகவை ஒரு எதிர்கட்சியா பலவீனப்படுத்தி வைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா திமுக இருக்கிற நம்பர்ஸே போதுமானது, அவங்களே வந்து எதிர்கட்சியா தான் இருக்க போறாங்க. பட் திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாம் ஐடியாலஜிக்கல் பேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஏதாவது ஒரு பிரச்சனை, கவர்மெண்ட் ஒரு தப்பு பண்ணுது, இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்கணும், ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னா திமுக மட்டும் களத்துல நிக்காம இத்தனை கட்சிகளையும் சேர்த்து அவங்க களத்துல நிறுத்தி வைப்பாங்க. முக்கியமா மதிமுகவும் இருக்கு, அவங்கள நான் சொல்ல மறந்துட்டேன். மதிமுகவும் இந்த கூட்டணியில் இருக்காங்க, ஒரு முக்கியமான கட்சியா. அப்போ இத்தனை கட்சிகளை வந்து போராட்ட களங்களில் கொண்டு போய் நிறுத்தும் போது இந்த கட்சிகளின் தலைவர்கள் வந்து மக்களிடம் நல்ல அறிமுகமான தலைவர்கள், அவங்களுடைய பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களை வலுவா அவங்க எடுக்க முடியும். திருமாவளவனா இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், சிபிஎம் சண்முகமா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை போன்றவர்களா இருக்கட்டும்,
எனவே திமுக கூட்டணியோடு அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள் அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகள்னு வரும்போது திமுக ஒரு வலுவான அழுத்தத்தை, மிக நெருக்கடியை வந்து டிவிகேக்கு கொடுப்பாங்க. அப்போ விஜய் வந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தன்னுடைய அணியை ஆதரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த ஆட்சியை அவங்க சப்போர்ட் பண்ண வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு நான் சொன்ன மாதிரி 2 வகையில பிளஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுமே எல்லா கட்சிகளும் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த தாவேகாவை வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த கட்சிகள் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா இவர்களுக்கான அதிகார பகிர்வு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் அமைச்சர் ஆயிருவாங்க, கேபினெட் மினிஸ்டர் ஆயிருவாங்க. 5 இயர்ஸ் வந்து அந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். அவங்களோடு இருந்த பிரைம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே இப்போ டிவிகேவோட இருக்கும்போது டிவிகே ஒரு கிராண்ட் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலையும் பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடியாகவும் மாறும். அதனால இந்த ஆங்கிள்லையும் விஜய் யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அதே நேரத்தில் மற்ற கட்சிகளையும் யோசிப்பாங்க இல்லையா? இப்போ திமுக கூட்டணியில தேமுதிகவும் இருக்காங்க. அவங்களும் கூட மறைமுகமா வந்து நாளைக்கு தாவேக்கு ஆதரவு கேட்டா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது பிரேமலதாவுடைய பேச்சை பார்க்கும் போதும். அந்த வகையில இந்த கட்சிகளும் யோசிப்பாங்கல்ல, இப்போ நம்ம வந்து இந்த முறை தாவேகாவோடு அவங்க ஆட்சியை நம்ம சப்போர்ட் பண்ணி இருந்தோம்னா அமைச்சராக இருக்கலாம். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அதுல காங்கிரஸுக்கு வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. காங்கிரஸ் மத்தியில் எதிர்க்கட்சியாக இருப்பதனால அங்க பிஜேபியை எதிர்க்கிறதுக்கும் ஏதாவது மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பதற்கும் லோக்சபால இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் ஆதரவும் ராஜ்யசபால இருக்கிற திமுக எம்பிக்கள் ஆதரவும் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இங்க விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம்னா பார்லிமெண்ட்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சைட்ல விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்தி பேசும். இன்னொரு பக்கம் என்டிஏல வந்து பிஜேபியோட ஒரு அலைனாக வாய்ப்பே இல்லை. இன்னொன்று பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அது எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸையும் கிரியேட் பண்ண போறது இல்லைன்றதுனால அதை ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. பட் பிஜேபியை தவிர அதிமுகவோடு அவர் வந்து பேசலாம். அதிமுகவோடு ஆதரவை கேட்டு ஒருவேளை அவங்க வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்ல உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில அமைச்சர் பதவியை கொடுத்தோ இல்ல துணை முதல்வர் கொடுத்தோ அதிமுக ஆதரவோடு ஆட்சி நடத்தலாம். அது வந்து பெரிய சிக்கலா அவருக்கு இருக்க போறது இல்லை. ஏன்னா அவருக்கு அதிமுக கொள்கை எதிரியும் இல்லை, அரசியல் எதிரியும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஊழல் சக்தியோடு அந்த கட்சியின் ஆதரவோடு இவர் கூட்டணியை அமைச்சு இப்போ வந்து ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னா அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகலாம். அதனால அதிமுகவோடு பேசி அவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பதை வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் விஜய் வச்சிருப்பாரு நான் பார்க்குறேன். சரி, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதிமுகவோடு பயணிக்கக்கூடிய அமமுக, பாமக இந்த 2 கட்சிகளுமே நல்லா யோசிச்சு பார்த்தா தேர்தல் கூட்டணி உடன்படிக்கைக்கு முன்பு வரை டிடிவி தினகரன் விஜயை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு, தாவேகாவை உயர்த்தி பேசிட்டு இருந்தாரு, தேர்தல் நேரத்தில் மாத்தி பேசினாரு. ஆனால் அந்த வகையில பார்க்கும்போது அமமுகவின் ஆதரவை எடுத்துக்கொள்வதில் கூட அவங்களுக்கு பெரிய தயக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ தானே அவரு. இன்னொரு பக்கம் பாமகவுக்கு 4 எம்எல்ஏ இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, தாவேகாவுக்கு அடுத்தபடியா நம்பர்ஸ்ல வந்து பெரிய நம்பரா வச்சிருக்கிறதுனா காங்கிரஸ் 5, அதுக்கு அடுத்து பாமக 4. இந்த 2 கட்சிகளையுமே டிவிகே கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. பாமகவோடு பேசி பாமகவின் 4 எம்எல்ஏக்களையும் தாவேகாவை சப்போர்ட் பண்ண வைக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். அப்படிங்கிறதுனால மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கட்சிகள் வருவதற்கு தயங்கினா விஜயோட அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக பாமக, அமமுக போன்ற கட்சிகளாகத்தான் இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இதையும் தாண்டி இந்த பக்கம் திமுக சைட்ல இருந்து காங்கிரஸ் மட்டும், என்டிஏ சைட்ல இருந்து பாமக, டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்தாலும் அவர்களுடைய ஆதரவை வைத்தும் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாமகவுக்கு என்ன நெருக்கடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்களும் வந்து இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபியோட இருந்தாங்க. அதிமுக ஆதரவுல ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அன்புமணி. அதனால இமீடியட்டா அந்த முடிவை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பிஜேபியோட அவங்க அலைனாக விரும்பினாங்கன்னா அப்போ அது சிக்கலா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி ஆதரவு தெரிவித்து 5 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 3 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஒரு ஸ்டாண்டை மாத்தினாங்கன்னா அது மறுபடியும் சிக்கலா இருக்கும். அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் விஜயோடு பயணிப்பதாக இருந்தால் பாமக இங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க இல்லைங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி விலகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜய் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எந்த கட்சிகளும் வெளிப்படையா நாங்கள் தரமாட்டோன்ற இடத்துக்கு இதுவரையும் வரல. எல்லா கட்சிகளுமே கேமை வந்து இன்னும் ஆன்ல தான் வச்சிருக்காங்க. கேம் முடியல. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எந்த கட்சியின் ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.